ஏப்பா போதும்பா விட்டுருங்கப்பா முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி திருப்பி ஒரு பேய் கதையை ஆரம்பிச்சுட்ருக்காங்க சிறகடிக்காசி சீரியலில். இப்போ வந்து சிந்தாமணி என்ன சொல்கிறாங்கன்னா, அல்பாயுஸ்ல இறந்தா அந்த ஆவி இங்கே வரும், அந்த ஆவி தான் வந்து அவன் உடம்புல இருக்கோ, அதனால தான் கிறிஸ் ராத்திரியில் போய் சேரில் போய் உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கானோ அப்படின்னு வந்து கேட்க, அப்படி இருக்குமா அப்படின்னு இவங்களும் யோசிக்கிறாங்க. எவ்வளோ பேக்காக இருந்தால் அப்படி யோசிக்க முடியுங்கிறது நமக்கு புரியல. இதுக்கு நடுவில் நம்ம சொன்ன மாதிரியே ஏற்கனவே ப்ரெடிக்ஷனில் சொன்ன மாதிரியே பார்வதி இதில் நான் தலையிட மாட்டேன், நான் ஒதுங்கிக்கிறேன், எனக்கு இந்த விஷயமே வேணாம் அப்படிங்கிறத அவங்க தெளிவாகவே சொல்லிடுறாங்க. ஸோ அந்த பார்வதியும் சிவனையும் பிரிக்கணும் அப்படிங்கிறது வேற பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அது எங்கே போய் வெடிக்க போகுது, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க, எந்த இடத்துல அது பெருசாக வெடிக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் நமக்கு. அந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ரோகிணி என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை கொண்டு போய் மீனா கிட்டையும் சொல்லிடுறாங்க. மீனா என்ன தாண்டி நினச்சிட்டு இருக்காடி, நீங்கள் 2 பேரும் சேருவீங்க, நீங்கள் இந்த குழந்தைய சேர்த்துப்பீங்கன்னு பார்த்தா நான் தான் வந்து இப்போ பாவமாக உட்காந்துருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு கோவப்பட்டுட்டு வந்து ஆவி புகுந்துருச்சா, என்ன ஆவி புகுந்துருச்சுங்கிறாங்க, என்ன விட்டா அந்த ஆவி கடத்தில் என் உடம்புல புகுந்துருச்சுன்னு அடுத்த கதை சொல்ல போறியா அப்படின்னு வந்து பேச, உங்கள் உடம்புல இல்லை என் உடம்புல போகுதுன்னு கதை சொல்ல போகிறேன், தேங்க்யூ ஃபார் த ஐடியா அப்படின்னு வந்து சொல்ல இவங்க கடுப்பாயிட்டாங்க. என் பேர்லாம் சொல்லாதப்பா, அவனுக்கு ஐடியாலாம் கொடுக்கலங்கிறாங்க. ஆனால் மீனா தான் ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க. மீனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உறுதுணையாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கான்ஸ்பிரேட்டர்னு சொல்லிட்டு அந்த வழக்கெல்லாம் சேர்ப்பாங்கல்ல, யார் வந்து குற்றம் செய்கிறாங்களோ அந்த குற்றம் செய்கிறவங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்ன்ட்டு அந்த உறுதுணையாக இருக்கிற கேரக்டருக்கு இப்போ மீனா மாறிட்டு வராங்க. இது நமக்கே எரிச்சலாக கொடுக்குது. ரோகிணி செய்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, ரோகிணி செய்கிறதுக்கு வந்து ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் நீங்கள் பண்ணுற விஷயங்களுக்கு வந்து சும்மா நான் நல்லவ அப்படின்னு காமிச்சுன்னு ஒரு மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிறேன் பாவம் ரோகிணியோட வாழ்க்கையை யோசித்து தான் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னை நம்புறவங்க தலையிலையும் மண்ணள்ளி போடுறாங்க. அதனால தான் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் ரோகிணி பண்ணுற தப்பை கூட விட்டுட்டு மீனாவை தான் திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே அடுத்த ஒரு விஷயமும் நடக்குது. முத்து என்ன பண்ணுறாரு, வந்துட்டு வந்து நீயா நானில் கலந்துக்கலாம், கணவன் மனைவிக்குள்ளே ரகசியம் இருக்கலாமா கூடாதான்னு தலைப்பு, நம்ம 2 பேரும் கலந்துக்கலாம் அப்படின்னு வந்து பேச, அதெல்லாம் வேணாம், நான் அதில் கலந்துக்க மாட்டேன், எனக்கு பேச வரல அப்படிங்கும்போது வேர்க்குது. ஏன்னா வந்து ரகசியத்தை வச்சுருக்காங்க அவங்க. ஸோ அந்த குற்ற உணர்ச்சி இருக்காமா, அதனால அவங்க அப்படி பண்ணுறாங்களாமா. ஆனால் இந்த ட்ராமாவை வச்சு பார்த்தீங்கன்னா இதை ஃபன்னியாக எடுத்துகிட்டு போகிறாங்களே தவிர கொஞ்சம் கூட வந்து இப்போ மீனாவுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய முட்டாள்தனத்தை தெளிவாக காமிக்கிறதும் இல்லை. அவங்க பண்ணுறது எல்லாமே நியாயம் தான், பாவம் நல்லவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இந்த அளவுக்கு நல்லவங்களாக இருந்தால் வேலைக்கு ஆகாதுங்கிறது தான் உண்மை. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீனா நடந்துக்கிறத பற்றியும் இன்னொரு தடவை ரோகிணியை வச்சு இப்போ பேய் ஓட்டுற கதை அப்படின்னு போகிறத பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.